ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி பிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஃபார் 2025 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் 2024ல் நடந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1000 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 1000 பேரை செலக்ட் பண்ணி மந்த்லி பார்த்தீங்கன்னா 7500 வந்து பர் பர்சனுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்காக. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி 26 ஜூன். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது அன்றைக்கி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 10th ஜூலை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அண்ட் இஷ்யூ ஆஃப் ஆல் டிக்கெட் வந்து 3rd வீக் ஆஃப் ஜூலை. அண்ட் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஜூலை. ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. சேம் ஆஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். இதில் வந்து என்ன சேஞ்ச் அப்படின்னா 90 ஜிஎஸ் கொஷின்ஸு அண்ட் 10 சிசேட் கொஷின்ஸு கேட்குறாங்க. அண்ட் ஒரு கொஷினுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா 2, டோட்டல் மார்க்ஸு 200, எக்ஸாம் டியூரேஷன் 2 hours. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் இருக்கிற மாதிரியே தான் நெகட்டிவ் மார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு மொத்தம் 1000 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட கேட்டகரி வைஸ், கம்யூனல் கேட்டகரி வைஸான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து போன வருஷம் என்ன மாதிரி இருந்தது, 2024 எக்ஸாமில் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 121.27 அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 77 அண்ட் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 70.55. ஸோ இதான் லீஸ்ட்டு அண்ட் இதான் ஹையஸ்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக 61 கொஷின்ஸ் போட்டிருக்கணும். 61 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். 61 × 2 122. எஸ்சிஏவாக இருந்ததுங்கன்னா 36 கொஷின்ஸ் ஆகுது போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 36 கொஷின்ஸு கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், த டேர்ம் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபன் சீன் இன் த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு. இது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ரிலேட்டட் டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செக்யூர் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதான் வந்து அதுக்கான சரியான ஆன்சர். இதோட பேசிக் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். அண்ட் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் R&D லெவலில் தான் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெவலில் தான் இருக்குது. இதில் வந்து 2 இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கியூபிட், இன்னொன்று வந்து குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட். ஸோ யூஸ்வலாக கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிட் அப்படின்றது எதர் 0 ஆர் 1 தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே கியூபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் அப்படின்றது. சூப்பர் பொசிஷன்னா இது வந்து ஒரே டைமில் 0வாகவும் இருக்கலாம், இல்லை 1ஆகவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் 2மாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சக்கூடிய 3 வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிட் அண்ட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் சூப்பர் இம்போசிஷன். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி எந்த வார்த்தை வந்தாலும், குவாண்டம் ரிலேட்டடாக எது வந்தாலுமே இந்த 3 வார்த்தை தான் ஞாபகம் வச்சு. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து மோர் செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது செக்யூர் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which among the following national park is known for the presence of endemic species like Paimihog, spearhare, golden langur? பைமியாகோட எண்டமிக் பிளேஸ் என்னன்னு தெரியும், நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த நேஷனல் பார்க்கில் எது நார்த் ரீஜியனில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் கேரளாவில் இருக்குது, இது எலிமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸா நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்குது, இது எலிமெண்ட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேபுல் லம்ஜாவ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் இருக்குது. அண்ட் மானஸ் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மானஸ் நேஷனல் பார்க். ஸோ இந்த பைமியாக் வந்து எண்டமிக் டு மானஸ் நேஷனல் பார்க், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கேபுல் லம்ஜாவ் நேஷனல் பார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். தேர்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் இ-சஞ்சீவனி? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, it's a telemedicine system to enable people to get outpatient services in the confines of their homes. வீட்டில் இருந்தே நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு டெலிமெடிசன் சிஸ்டம் தான் வந்து இ-சஞ்சீவனி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் வாஸ் அடாப்டட் in the meeting of conference of parties to the convention on biological diversity. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சிபிடியோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 15ல் தான் அது வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இது எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 2022 நடந்தது. எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குன்மிங்ன்றது சைனாவில் இருக்குது, மான்ட்ரியல்ன்றது பார்த்தா கனடா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், its target is to ensure at least 30% of the world's land, waters and sea are conserved by
2030. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30x30ன்னு சொல்லலாம். ஸோ 30% ஆஃப் தி வேர்ல்டு ரிசோர்ஸை வந்து 2030க்குள்ள கன்சர்வ் பண்ணுறது தான் வந்து இதோட மெயின் அப்ஜெக்டிவ். இட்ஸ் லீகலி பைண்டிங் வித் மேண்டேட்டரி நேஷனல் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் ஃபார் மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங் அப்படின்றது தப்பு. ஏன்னா இந்த ப்ரோட்டோகால் வந்து லீகலி பைண்டிங் கிடையாது. ஆப்ஷன் பி 1 and 2 only. The question, an Einstein ring is a phenomenon observed when option B, light from a distant object is bent by the gravitational field of a massive object forming a circular ring. அதாவது கிராவிடேஷனல் லென்ஸிங் ஒரு கான்செப்ட் இருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ டிஸ்டன்ஸ் சோர்ஸ்லேருந்து வர லைட்டு பிளாக் ஹோலை தாண்டி கடந்து போக முடியாமல், ஸோ பிளாக் ஹோலில் வந்து பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் புல்லால் ஈர்க்கப்பட்டு அதை சுற்றி ஒரு ரிங்கு போல ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 6, in which of the following fields நானோ டெக்னாலஜி கேன் பி யூட்டிலைஸ்ட்? யூஸ்வலாக இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா ஆல் த அபோவ் தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்ததுன்னா ஆல் த அபோவ். ஸோ நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரக் டெலிவரி இன் மெடிசன் பண்ணலாம், வாட்டர் பியூரிஃபிகேஷன், எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் பேட்டரிஸ், ஆன்டிகரோசின் கோட்டிங்ஸ் அண்ட் சன்ஸ்கிரீன் வித் யூவி ப்ரொடெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண முடியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி கண்டிஷன் ப்ரூமேஷன்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ரெடியூஸ்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி in reptiles and amphibians during colder temperatures. So இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா it's a period of dormancy in mammals during cold winter which enters into a deep prolonged sleep. இது வந்து பார்த்தீங்கன்னா hibernation. ஸோ போலார் பியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் பண்ணும். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் a period of dormancy in some animals during hot and dry conditions. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு கண்டிஷனில் நடந்துச்சுன்னா அது ஹைபர்னேஷன், அண்ட் ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷனில் இருந்தால் அதுக்கு பேர் அசிட்டிவேஷன். It is a behavioral adaptation in birds that involves migrating to warmer regions during winter. இது வந்து பார்த்தீங்கன்னா normal migration. So migration of Siberian cranes to low regions. Question number 8. Consider the following statement regarding lead pollution. First statement, ore and metal processing are a significant source of lead pollution. The statement correct. Lead contamination in the water may come from old lead pipes and plumbing fixtures. இதுவும் right. There is no safe level of exposure to lead. வெப்சைட்ஸில் பார்க்கும்போது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அஃபிஷியல் ஆன்சர் கீழே ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஷோராக சொல்ல முடியல. கொஸ்டின் நம்பர் 9, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கிரீன் ஹைட்ரஜன் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ தி எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர் யூசிங் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஜீரோ கார்பன் எமிஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். And statement number 2, blue hydrogen are produced from natural gas. இது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. And emits significant amount of CO2 directly into the atmosphere without carbon capture. ஸோ இந்த பார்ட் வந்து தப்பு. ஸோ ப்ளூ ஹைட்ரஜனில் கார்பன் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஸோ இந்த க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரை எலக்ட்ரோலிசிஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, ஹைட்ரஜனை தனியாக எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 10, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி PSLV ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். Statement 1 பார்த்தா it is designed to repurpose the fourth stage of PSLV rocket as an orbital platform for scientific experiments and technology demonstration. In the statement right, it derives the power from solar panels and lithium ion battery. In the statement to right. Statement 3, this module was first utilized during the Chandrayaan 3 mission. இது வந்து தப்பு. ஸோ இது சந்திராயன் 3ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஸோ இந்த போய மாடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ராக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் அந்த ஸ்டேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கிறதுல வந்து ஃபியூல் மட்டும் இல்லாமல் இந்த மாடியூலை ஆல் டுகெதராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபர்பஸ் பண்ணி ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம எர்த்தை வச்சு அப்சர்வேஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த போய மாடியூலோட அப்ஜெக்டிவ். Next, question number 11. Consider the following statement with respect to gene expression process. Transcription is the process of synthesizing mRNA from a DNA template, which mainly occurs in the cytoplasm of eukaryotic cell. Statement 2. Translation is the process where ribosome synthesizes protein by decoding the mRNA sequence. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல இருக்க கோட்ஸ்லாம் வந்து எம்ஆர்என்ஏ காப்பி பண்ணிக்கிட்டு
எம்ஆர்என்ஏ காப்பி பண்ணுது. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் அந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோம் போயிட்டு அங்கிருந்து இந்த எம்ஆர்என்ஏ வந்து காப்பி பண்ண கோடை ரைபோசோமில் அந்த எம்ஆர்என்ஏ காப்பி பண்ண கோடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ப்ரோட்டீன்ஸாக. ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷன். Next question number 12. With the present state of development, generative artificial intelligence can effectively do which of the following? இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1, create personalized marketing content and advertisements. இது பாசிபிள் தான். Generative new molecular structures for drug delivery may be possible. Simulate complex urban development scenarios for city planning, maybe. Write and publish research papers without any human intervention. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3 ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 13. Consider the following statement regarding brain computer interfaces. Statement 1. BCIs can translate brain neural signals into commands for external devices. இது கரெக்ட் தான். BCIs often use electrodes to detect neural activity. இது ரைட்டான ஸ்டேட்மெண்ட். And BCIs allow users to control devices without physical movement. இதுவும் கரெக்ட். பிரெயினில் இருக்க நியூரல் டிரான்ஸ்மிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல் 3. Question number 14. Consider the following statement. Statement 1. Community reserves are designated under the Wildlife Protection Act 1972, while conservation reserves are designated under the Environmental Protection Act 1986. Statement 2. Conservation reserves aims to protect the biodiversity of areas which are not covered under the strict protection of national parks or wildlife sanctuaries, while the community reserves aims to involve local people in the management and conservation of wildlife habitat. First statement வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் வந்து லோக்கல் பீப்புள்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்க, இது கரெக்டு. அதே மாதிரி கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸில் கவர் ஆகாத ஏரியா வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸாக போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வ் அண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் இது ரெண்டுமே எதில் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் தான் வரும். ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வராது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. Question number 15. Consider the following species in India. First, Indian pangolin and Malabar civet and Namtapa flying squirrel. So, this one question is how many of the above are nocturnal species? All 3 on the nocturnal species. Nocturnal species na night time active are active during night. Malabar civet is endemic to Western Ghats. அதுக்கப்புறம் Namtapa flying squirrel வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் Namtapa நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்குது. ஸோ இதையும் நான் வச்சுக்கேன். 16th question. Consider the following statement. Cruise missiles are generally having a shorter range and are used for precision strikes, while ballistic missiles are used for strategic strikes and generally have a long range. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து ஷார்ட்டர் ரேஞ்சில் இருக்கும் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸ். Cruise missiles are guided throughout their entire flight, whereas ballistic missiles are guided only during the powered phase and are unguided during the free fall phase. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். க்ரூஸ் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா கைடட் மிசைல்ஸ் தான், ஷார்ட்டர் ரேஞ்சுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட டியூரிங் இனிஷியல் லான்ச் ஸ்டேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் அது பீக் ஸ்டேஜை அட்டைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் வில் பி லைக் திஸ் ஒன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலிக் ஷேப்பில் இருக்கும். ஆப்ஷன் சி both 1 and 2. Question number 17. Consider the following statement. Statement 1. An ecosystem comprises both biotic and abiotic components interacting in a specific area, while the environment refers to the total surrounding conditions that influence living organism. ஸோ ஈகோசிஸ்டத்துக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோசிஸ்டம்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் அபயோட்டிக் காம்பனன்ட்ஸும் இருக்கும். அண்ட் தென் தேர் இன்ட்ராக்ஷன் வித் தெம்செல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா அதர் டோட்டல் சரௌண்டிங் கண்டிஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ண தான் ஒரு ஈகோசிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், எ பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் living in a particular area, whereas community include all the population of different species living and interacting in that area. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னா ஹியூமன் ஸ்பீஷீஸை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் அப்படின்றது சேம் ஸ்பீஷீஸாக இருக்கணும். ஸோ கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த பாப்புலேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்
அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வகையான ஸ்பீஷீஸையும் அதை இன்க்ளூட் பண்ணுது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் ஒன். கொஸ்டின் நம்பர் 18, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபேர்ஸ். ஸோ நேஷனல் பார்க் கொடுத்துருக்காங்க, அது எந்த ரிவர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி நேஷனல் பார்க் கங்கா, இது ரைட். ஆக்சுவலாக வந்து ரணத்தம்பூர் நேஷனல் பார்க் பானஸ், இதுவும் ரைட்டு தான். அண்ட் பஞ்ச் நேஷனல் பார்க் வந்து பிராமணி, இது வந்து தப்பாக பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜாஜி நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ரத்னப்பூர் நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. பெஞ்ச் நேஷனல் பார்க்கும் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ பானஸ் மத்திய பிரதேஷில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் தான். கங்கா உத்தரகாண்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் தான். பிராமணி ரிவர் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் ஃப்ளோ ஆகுது. இது தெரிஞ்சதாலே இந்த பேர் வந்து தப்புன்னு போட்டுருக்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 2 only. கொஸ்டின் நம்பர் 19, விச் among the following not a bird species? நாட் அ பேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தியன் ஸ்வாலோ டெயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷிஸ், மற்ற எல்லாமே வந்து பேர்ட் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்ற போது எக்ஸாம் ஹாலில் லீவ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன், ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 20, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிம்பயாட்டிக் மியூச்சுவலிசம்? ஸோ மியூச்சுவலிசம் அப்படின்னா அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ரெண்டு பேருமே வந்து பெனிஃபிட் ஆகணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே இன் லைக்கன்ஸ், இது வந்து ரைட்டு. ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் நோடுல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட், இதுவும் ரைட்டு. ஸோ இந்த பாக்டீரியா இந்த லெகுமினஸ் பிளான்ட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால இதுவும் ரைட். கஸ்குட்டா ராப்ஸ் அரவுண்ட் தி ஓஸ் பிளான்ட், இது வந்து தப்பு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேராசைட். இந்த கஸ்குட்டா அப்படின்ற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் பிளான்ட்ல இருந்து தான் வந்து ஃபுல் நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்குது. அண்ட் ஓஸ் பிளான்ட்டுக்கு இதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 3 வராது. ஃபோர்த்து, சி அனிமோன் அட்டாச் தி ஷெல் ஆஃப் எர்மிட் கிராப்ஸ், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 and 4 only. கொஸ்டின் நம்பர் 21, ரோடமைன் பி, an artificial coloring agent recently banned by many state government, finds its application in which of the following? ஸோ ரோடமைன் பி ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதை தான் பேன் பண்ணி மணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் ரைட்டாக தான் இருக்கும். ஸ்டெல் டையிங் இதில் யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ் அதுவும் கரெக்ட் தான். பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளோரசன்ஸ் மைக்ரோஸ்கோபி அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து ஆல் த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. கொஸ்டின் நம்பர் 22, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் பார்ட் ஆஃப் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்? கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க பேரில் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே மோஸ்ட்டாக எலிமினேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் அண்ட் நந்தாதேவி நேஷனல் பார்க், இது ரெண்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. நியோரோ வேலி நேஷனல் பார்க் அண்ட் கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க், கஞ்சன்ஜங்கா எல்லாருக்கும் தெரியும், இது வந்து சிக்கிமில் இருக்கு. ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சிகம் நேஷனல் பார்க் அண்ட் சலீம் அலி நேஷனல் பார்க், இதில் டச்சிகம் நேஷனல் பார்க் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி பைன் வேலி நேஷனல் பார்க் அண்ட் சந்திராதால் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஸோ இது ரெண்டுமே இமாச்சல் பிரதேஷில் இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பைன் வேலி நேஷனல் பார்க் அண்ட் சந்திராதால் வைல்ட் லைஃப் சாங்சுரி. Question number 23, the Kigali Amendment sometimes seen in the news is an, ஸோ கிகாலி அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1985 கொண்டு வரப்பட்ட மான்ட்ரியல் புரோட்டோகாலோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ மான்ட்ரியல் புரோட்டோகால் எது கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஓசோனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை பேன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. கிகாலி அமெண்ட்மெண்ட் மூலயமா HFCயை அடிஷனலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸையும் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்ரிமெண்ட் அண்டர் தி மான்ட்ரியல் புரோட்டோகால் எய்ம்ட் அட் phasing down hydrofluorocarbons. Question number 24, benzene hexachloride and eftachlor are commonly associated with which of the following? ஸோ இந்த எஃப்டாக்ளோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் சி அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைட்ஸை போயிடலாம். ஏன்னா மற்றதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸு கன்ஃபார்ம் கிடையாது, அண்ட் ஃபயர் ரிட்டார்டன்ஸ் அதுலேயும் கிடையாது, ஃபயர் ரிட்டார்டன்ஸ் ராக்கெட் ப்ரொப்பல்லன்ஸ் அதுவும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 25, வித் ரெஃபரன்ஸ் டு யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். It reviews the human rights records of all United Nations member states via universal periodic review. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் தான். பீரியாடிக்காக வந்து எல்லா மெம்பர் ஸ்டேட்ஸ்லையும் ஹியூமன் ரைட்ஸ் கண்டிஷன்ஸை எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஆர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆஃப் தி UNHRC. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா ஹெச்ஆர்சியில் மொத்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 47 மெம்பர்ஸு. 3 year ரொட்டேஷன் பீரியடில்
செலக்ட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் ரொட்டேஷன் பீரியடில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் தீம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ்லேருந்து யுனைடெட் நேஷன்ஸ் 1, என்வாரன்மெண்ட் ரிலேட்டடான கன்வென்ஷன்ஸ் 2, இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறம் என்வாரன்மெண்டல் பேசிக்கான சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்துக்கணும் 4, மேஜர் ரிவர்ஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் 5, அண்ட் 6வதா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் ஈவெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.